வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வத்தலக்குண்டு பக்கத்தில் இருக்க கல்லுப்பட்டியில் நாங்கள் திருவிழாக்கு போயிருந்தோம். அதாவது எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம். பட்டாளம்மன் கோவில் திருவிழா ரொம்பவே சிறப்பாக நடந்ததுங்க. அந்த திருவிழா நாங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டோம். அதில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோங்கிறத பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் நீங்களே, ஏன்னா லீவும் விட்டாச்சு இல்லைங்களா, அதனால் எல்லோரும் குடும்பத்தோடு போயிருந்தாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பையன். பார்க்க தான் ஆள் வாண்டாட்டிருப்பார். உலக மகா சேட்டை. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல நம்ம இருக்கிறதுங்கிறது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெயிலில் எல்லோரும் வீட்டை சாத்திக்கிட்டு நம்ம வாட்டுக்கு உட்காந்தே தான் இருக்கோம். அவ்வளோ வெயில். எல்லாம் குடும்பத்தோட நண்பர்களோட நம்ம கலந்துக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் நான்வெஜ்ஜுனாங்க. இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சனால போயிடுந்தோம். பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம மக்கள் வெஜ்ஜுனாலே சோறா வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். அண்ணா உடனே போய் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் சிக்கன் 65ம் கிரேவியும் செஞ்சு கொடுத்தாங்க. அதை சொன்னோன்னே எல்லோரும் தட்டை தூக்கிட்டு உட்காந்துட்டாங்க. வெஜ்ஜுன்னு சொன்னோன்னே எவனும் சாப்பாடே வேணான்னாங்க. அதுக்கு சொல்லவும் எல்லாம் முதலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட அண்ணன் பொண்ணுங்க. சாரீ கட்டியிருக்கிறாங்க. முதன்னு சொல்ல முடியாது, அன்றைக்கி திருவிழாங்கிறனால வேறு லெவலில் சாரீ கட்டியிருந்தாங்க. சித்தி நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. சூப்பராக இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்குறது எங்கள் ஃப்ரெண்டோட குடும்பம். அவங்களும் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்கு ஃபேமிலிக்கே ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால நம்ம வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் அதில் தவறாமல் அவங்களும் கலந்துக்குவாங்க. பாருங்களேன் கல்லுப்பட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா கொடைக்கானல் பக்கத்தில் அடிவாரத்தில் இருக்கனால ரொம்பவே சிறப்பாக இயற்கை எழிலாக இருந்ததுங்க. கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கட்டியிருந்தாங்க. இந்த கோவிலுக்குள்ளெல்லாம் ஒரு யானை இருந்தது. அந்த சிலையை அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இவங்க யாருன்னு சொல்ல தேவையில்லை, என் பொண்ணும் எங்கள் அண்ணா பையனும் போயிட்டுருக்காங்க. நம்ம என்ன தான் வகை வகையாக சாப்பிட்டாலும் ஈவினிங் ஆச்சுன்னா அந்த மாலை நேரத்தில் ஒரு டீ சாப்பிட்லைன்னா நமக்கு அடுத்து இயங்காது இல்லைங்களா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட அண்ணா கடை தாங்க. எல்லோரும் போய் அங்கே குடும்பத்தோட ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அடுத்து வந்த வேலை என்ன, சாமி கும்பிட தானே வந்தோம், அதனால் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனோம். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூச்சட்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்கங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆட்டம் பாட்டத்தோட அம்பாவை பூச்சட்டியை ஏந்தி வர்றதுக்காக போயிட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள் அந்த ஈவினிங்கில் அந்த இடம் எவ்வளோ ஒரு நல்ல ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அவங்க கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. சரி நம்மளும் வந்தோம் சாப்பிட்டோம் போனோன்னு இருக்கக்கூடாதே சாமி, அப்புறம் நம்மளுடைய கண்ணை குத்திரும்ல. அதனால் பட்டாளம்மன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதாவது இந்த களிமண்ணில் செய்கிற சிலைங்க பார்த்திங்கன்னா அது தலையில் தூக்கி வச்சுட்டு வரப்போ இது உண்மையாக ஒரு குழந்தை உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். பட்டாளம்மன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. அதனால் போய் நம்மளும் குடும்பத்தோடு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. பாருங்கள் நீங்களே, நிறையா கிராமமாகவே இருந்தாலும் நிறைய கடைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் இப்போ செல்லு வந்தனால இப்போ இதுவே நம்ம அம்மா அப்பா கூட எல்லாம் போனோம்னா கார் வேணும் வண்டி வேணும்லாம் பிடிவாதம் பிடிச்சது உண்டு. நீங்கள்லாம் அந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த பொம்மை வேணும் அந்த பொம்மை வேணும்லாம் நம்ம கேட்போம். ஏன்னா இவங்க கூகுளில் ஊன்னு எதையாச்சும் சொன்னாங்கன்னா அது அங்கே வந்துடுது, செல்லில் வந்துடுது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பொழுது போகிறனால எந்த குழந்தைங்களும் தேர் திருவிழாக்கள் எல்லாம் போய் இது வேணும் அது வேணும்லாம் கேட்குறதே இல்லை. காலமே மாறிடுச்சு பாருங்க. நம்ம வாழ்ந்தது வேறு, நம்ம குழந்தைங்க வாழ்கிறது வேறு. ஏன்னா அவங்க கல்ச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அடுத்து என்ன பொங்கல் வச்சிட்ருக்காங்கங்க. ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஊருங்கிறனால மொத்தமாக வைக்காமல் வர்றவங்க வச்சுட்டு கிளம்புவாங்களாட்டிருக்குது. நம்மளும் சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அது ரொம்பவே ரம்மியமாக இருந்தனால அதை நான் வீடியோ எடுக்கலைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கருவறை வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. சாமி ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுக்கும் சேர்த்து நாங்களே சாமி கும்பிட்டோம். பார்க்குற உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் அந்த பட்டாளம்மன் தர மனதார நாங்கள் பிரார்த்திக்கிறோங்க. அடுத்து என்ன, குடும்பத்தோடு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நடக்கிற விஷயங்களில் நம்ம குழந்தைங்களையும் கலந்துக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. லீவ் விட்டாச்சு, கம்ப்யூட்டர் கிளாஸு, அந்த கேம்ஸு இந்த கேம்ஸு அது இதுன்னு அதுவும் தேவை தான், கண்டிப்பாக வேணும். அதையும் இதையும் அந்த இதுவும் வேணும். பட் ஆனால் நம்ம உறவுகளையும் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. காமிச்சிட்டு நம்மளும் தேர் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்துட்டுருந்தோம். அந்த பூச்செடி எடுக்க போனவங்க வளர்த்து ஏந்திட்டு வராங்க அம்பாளுக்கு.
எவ்வளோ ஒரு பிரார்த்தனை பாருங்கள். ரொம்பவே இவ்வளோ வெயிலில் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் பாருங்கள். ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அம்பாள் வந்து அப்படியே ஆடி பாடி மகிழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. கோபுரம் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக தெரியுது. அப்படியே எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். அடுத்து என்ன 2 ஹவர்ஸ் ஆனனால திருப்பி வத்தலகுண்டில் வந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு வந்துட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மகிழ்வித்து மகிழ்வோம்.